ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் பாதாம் சேர்த்துட்டு நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் வறுத்துக்கணும். இந்த உலர் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவையை நல்லா வறுத்துக்கணும். இந்த ரவையோட கலர் கொஞ்சமாக மாறணும், அதுவரை இது வறுத்துக்கணும். இப்போ இந்த ரவையை நல்லா வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இதை ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம இதை கலந்து விட்டுக்க போகிறோம். பால் சேர்க்கறதுனால நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இந்த ரவையை மாற்றிக்க போகிறோம். இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். லட்டுவோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவையை எடுத்து நல்லா டைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் லட்டு பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த லட்டு ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற ரவையிலையும் நம்ம எல்லா லட்டும் பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.